குழந்தைங்க நல்லா நடந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி உளுந்துலாம் வருவாங்க. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல என் குழந்தை இன்னும் நடக்கவே இல்லக்கா, என்ன பண்றதுக்குன்னுலாம் சொல்லி கேட்டாங்க. 1 மந்த்க்கு முன்னாடி நானும் இதே சிச்சுவேஷன்ல இருந்தேன். எப்பன்டா நம்ம குழந்தையும் நடப்பாங்க அப்படின்னு. அதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ரவுண்ட் வாக்கர் வாங்கி குடுத்தா நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கூட நான் வாங்கி குடுக்க ட்ரை பண்ணிட்டேன். என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆனா மனச கண்ட்ரோல் பண்ணி அந்த உட்டன் வாக்கர்லயே அவங்கள நடக்க வச்சுட்டே இருந்தோம். ஆரம்பத்துல இது எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, விழுந்துருவாங்களோ அப்படின்லாம் தோணுச்சு. ஆனா இதுதான் அவங்க சீக்கிரம் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இது ஓவர் வெயிட் இல்லாததுனால லைட்டா புஷ் பண்ணாலே போதும், அப்படியே மூவ் ஆகும். அப்படியே அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டும் போது அப்படியே நடந்துகிட்டே ஊட்டுவேன். அவங்களும் அந்த கேட்டு பக்கத்துல நின்னுகிட்டு செவுத்த பிடிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு அந்த மாதிரியே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. நான் நடக்கிறத பார்த்து அவங்களுக்கும் நடக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க ஏதாவது செல்ஃப பிடிச்சி இல்லைன்னா திண்ட பிடிச்சி நடக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க கூடயே தான் நான் நின்னுட்டு இருப்பேன். ஏன்னா சில குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துரும். அதுக்கப்புறம் அதை செய்யவே மாட்டாங்க. டெய்லியும் குளிக்க வைக்கும்போது லெக் மசாஜ் குடுங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆதிஸ்ரீ அந்த மாதிரி தான் நடக்க வச்சேன்.